நமது ஜெபம் டிவியில் abundant life. If you are under the embracement of the Father, if you are in the Trinity family, திருத்துவ குடும்பத்திற்குள் நீங்க சென்டர் பாயிண்டா இருக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், ஒரு டைகரை காப்பாத்துறதுக்கு இந்த விலங்கு இவ்வளோ போராட முடியனா, உன்னையும் என்னையும் காப்பாற்ற பரமபிதா நமக்காக பெரிய யுத்தங்களை செய்வார். Every Wednesday abundant life program at 7 p.m. only on ஜெபம் TV. வாசிப்போம் எரேமியாவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை 6-7 இரண்டும் சேர்த்து வாசிப்போம். Jeremiah 33 and verse 6 and 7. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி, ஆமென் ஆமென் ஆமென், முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் சிஸ்டர். அந்த 7 மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். So we have been meditating upon the divine health. Louder amen. தெய்வீக ஆரோக்கியத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். I hope this series will bless you and bless your families. So amen. As I said, ஆண்டவர் நம்மை ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்று தான் ரொம்ப விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இதுல நீங்க எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்? Every day you should smile. When you see your family, when you see your children, you should have a silent, a joyous smile, laughter. நல்ல ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? காலையில இருந்தோடனே அந்த காஃபி குடிக்கும் போது சிரிச்சுக்கிட்டே குடிங்க. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆமேன். சில பேர் எரிச்சலோட காஃபியை குடிப்பாங்க. அந்த காஃபியை குடிக்க வேணுன்ற மாதிரி தோணும். ஆனால் நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். காலங்கள் மாறுகிறது. தேவன் அதிக மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் நம் குடும்பங்களுக்குள்ள தேவன் கொண்டு வருவார். நல்ல ஒரு ஆமேன். நீங்கள் ஆரோக்கியமாய் இருப்பதே தேவனுடைய பிரியம். ஆமேன். வரலையே? அதை சிரிச்சுக்கிட்டு தான் சொல்லுங்களேன். ஆமேன். நம்ம ஹெல்த்தியா இருக்கிறது தான் ஆண்டோடைய கிஃப்டே. I should be healthy. And every week I'm reminding you about, some hidden things that you need to follow up. And last week we were meditating upon a lot of things. So ஆண்டவருக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறதா அவருக்கு ஆசை. நம்ம சந்தோஷமா இருந்தா உயர்த்துறது தான் அவருடைய பிரியம், நம்மளுடைய பிரியம். ஸோ நீங்க எப்பொழுதுமே ஹாப்பியா இருக்கணும். ஒரு ஆமென். இங்க கஷ்டம் யாருக்கெல்லாம் இல்லைன்னு கேட்டா சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு ஆங்கிள் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. Everyone has a problem, but in a different angles, in a different directions, in a different kind of degrees. 360 degreeல ஒவ்வொருத்தருக்கும் 120 degree, சில பேர்லாம் 360 degreeயும் ப்ராப்ளம் இருக்கு. அப்படி in every angles we have a problem. But the Bible says like this very clearly, உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. அவர் இல்லைன்னு சொல்ல, உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். So கர்த்தர் ஜெயித்தார். கர்த்தர் ஜெயித்தார்னா ஈட்டி கம்போடு ஜெயிக்கல. He won with the joy of the Father. பிதாவுடைய அன்பின் வைத்து, பிதாவுடைய சந்தோஷத்தை வைத்து ஜெயித்தார். அவருடைய பிள்ளைகளும் நீங்களும் நானும் அவருடைய சந்தோஷத்தை வைத்து இந்த உலகத்தை ஜெயிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆணித்தனமா நம்புறீங்க? நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஆண்டவர் ஈட்டியும் கத்தியும் வச்சு நிறைய பேரை தாக்கிடுவார். கிடையாது. உங்களை சிரிக்க வச்சு மற்றவங்களை போட்டு தள்ளிடுவார். எத்தனை சொல்றேன்? புரியுது? Sometimes people see Jesus as a great villain who comes in a movie. ஒரு பெரிய கத்தி எடுத்துக்கிட்டு வந்து அப்படியே சங்க அறுத்து போட்டுருவார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆண்டவர் அவ்வளோ கொடூரமான ஆண்டர்லாம் கிடையாது. இன்னொரு பக்கம் ஒரு கன்சியூமிங் ஃபயரா இருக்கிறார் அப்படின்னு உடனே நமக்கு துரோகம் பண்ண மக்களை இந்த யோசிச்சு அந்த கோபத்தையும் அந்த எமோஷனையும் ஆண்டவரையும் மிக்ஸ் பண்ணி, ஆண்டவர் பாடுறா உன்னை கிழிச்சு அப்படியே தொங்க விட போறாரு. அந்த அளவுக்கு ஆண்டவர் எங்கேயாவது நான் கிழிச்சு தொங்க விட போறேன்னு சொல்லியிருக்காரா? கிடையாது. அவர் தான் சொன்ன, நீ சும்மா இரு, நீ பேசாத, இது உன்னுடைய யுத்தம் அல்ல, அது என்னுடைய யுத்தமாக இருக்கிறது.
So you don't give conclusions and plans for God and say, God, you should do, you know what to do. அப்படி போட்டு அவனை மண்டையில் கொட்டி நறுக்கு நம்ம தூங்க வைங்க அப்படிலாம் நம்ம சொல்ல தேவையில்லை. கர்த்தர் உங்களை மகிழ்வித்து உங்களுடைய மகிழ்ச்சி அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாய் மாறும். எத்தனை பேருக்கு புரியுது? உங்க மகிழ்ச்சி எதிரிக்கு அதிர்ச்சி. ஆனா நீங்க கொட்டினா கூட அவனுக்கு வலிக்காது, நீ சிரிச்சா வலிச்சிடும். Why Philip is laughing? Why Sister Nithya is smiling? I gave her so much of sorrow, but still this family is smiling. You know why? Because we carry Jesus. Hallelujah. உண்மையை சொல்றேன். I saw a video where a tiger, a mother tiger, அதோடைய குட்டியை வேற ஒரு கேங் சுத்து போட்டுருச்சு. So the mother tiger went to bring some food, it seems, you know. எங்கேயோ போய் அதை அங்கே கொண்டு ஒரு இறையை எடுத்துக்கிட்டு வருது. ஆனால் அந்த இறையை எடுத்துட்டு வரதுக்குள்ள இந்த ஹைனாஸ்லாம் சேர்ந்து இந்த சின்ன டைகரை ஒரு ஸ்பாட் அவுட் பண்ணுறாங்க. ஆனால் இதை ஸ்மெல் பண்ண மதர் டைகர் கொஞ்சம் தூர கிலோமீட்டர்ல இட் ஸ்டார்ட் டு ஸ்மெல். குட்டி டைகரோட ஸ்மெல்லும் வருது, இந்த எதிரியுடைய ஹைனாவுடைய ஸ்மெல்லும் வருதான். அந்த டைகர் ஓடி வந்ததாம். ஓடி வந்து சுற்றி இந்த 6 ஹைனாக்களையும் துரத்தி அடித்து அந்த குட்டியை அழகா வாயில கவிட்டு இட் ரேன். அது பண்ணி என்ன பண்ணுச்சு, அந்த வீடியோ பார்க்க ரொம்ப எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. ஒரு இடத்துல சேஃபா வச்சுட்டு திருப்பி ஒரு சண்டை போட்டது பாருங்க. ஆரம் தெரிக்க ஓடுச்சு. அப்பதான் யோசிச்சேன், ஆண்டவர் நம்மளை ஏன் சும்மா இருக்க சொல்றாருன்னு. நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் வந்து உங்களை சும்மா இருக்க சொல்ற, அவரு சும்மா இருக்க போறதில்ல. உன்னை ஒரு இடத்தில் ஒளித்து வைத்து அவர் யுத்தத்தை செய்ய துவங்குவார். அவர் யுத்தத்தை செய்ய துவங்கும் பொழுது எதிரிகள் நடுங்குவார்கள், பகஞ்சர்கள் நடுங்குவார்கள், பிசாசு நடுநடுங்கும். ஏனென்று சொன்னால் நீ அவருடைய அரவணைப்பில் இருக்கிறார். அவருடைய அரவணைப்பில் இருக்கிறவர்களை கர்த்தர் அவ்வளவு சீக்கிரம் சும்மாலாம் விட்டுற மாட்டார். எத்தனை நான் சொல்றது புரியுது? If you are under the embracement of the Father, if you are in the Trinity family, திருத்துவ குடும்பத்திற்குள் நீங்க சென்டர் பாயிண்டா இருக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், ஒரு டைகரை காப்பாத்துறதுக்கு இந்த விலங்கு இவ்வளோ போராட முடியனா, உன்னையும் என்னையும் காப்பாற்ற பரமபிதா நமக்காக பெரிய யுத்தங்களை செய்வார். That's why God said, be silent. ஏன்னா நீ டென்ஷன் ஆனா ஆரோக்கியத்தை இழந்துடுற. பிபி காலையிலேயே ரேஸ் ஆயிருது, சுகர் லெவல் அப்நார்மலுக்கு போகுது. ஆமென். God says, I love you because you need to be healthy. நல்ல ஆமையெல்லாம் வரலையே. ஆண்டவங்களை பார்த்து சொல்ற, நீ ஆரோக்கியமா இருக்கதான் எனக்கு ஆசை. நீ சண்டை போட தேவையில்லை, நீ யுத்தம் செய்ய தேவையில்லை, நீ கொஞ்சம் அமைதியா உட்கார், நான் செய்வதை பார். எதிரிகளுக்கு அதிர்ச்சி துவங்கும். எத்தனை பேர் எதிரிகளுக்கு அதிர்ச்சி வரும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அவங்க அழியணும்னு ஆசை இல்லை, அவன் ஷாக் ஆகிட்டே இருக்கணும், ஒரு வாரம் ஷாக் ஆகணும். என்னடா, ஏன்னா உங்களை தொட்டது தப்பு, என்னை பத்தி பேசல அதுவும் தப்பு, எனக்கு புறம்பாய் எழும்பினாயே அதுவும் தவறு. ஏன் தெரியுமா? I am under the Trinity family. திருத்துவத்தின் மையப்புள்ளியாய் நீங்களும் நானும் மாறும் பொழுது நமக்காய் திருத்துவ தெய்வம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். The God of Trinity will do a massive miracles for you and for me. ஆமென். வரும்னு நினைச்சேன். எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம திருத்துவத்துடைய சென்டர் பாயிண்டா இருக்கும்? How many of you know the meaning of Trinity, right? Father, Son, Holy Spirit. நடுவில் யார் இருக்காரா? நடுவில் யார் இருக்கா? யாராவது பரிசுத்தவான் இருக்காங்களா? ஐயா, நீங்க தான் இருக்கிறீங்க. உங்களை சென்டர்ல வச்சுட்டு அவங்க மூன்றும் மகிழ்கிறார்கள். இந்த பிக்சரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களை நடுவில் சென்டர்ல வச்சுட்டு, எப்படி ஒரு பிள்ளையை சென்டர்ல வச்சுட்டு அந்த நாட்களில் பிள்ளையை சுற்றி விளையாடுவாங்க. ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல்லா அப்படின்ற மாதிரி ஜீசஸ், Holy Spirit and Father, you know, they come around you. யோசிச்சு பாருங்களேன், சுற்றி லா 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 லா. யோசிச்சு பாருங்க, இவர்கள் என்ன செலிப்ரேட் பண்றாங்க போது என்னுடைய இதயம் எப்படியா இருக்கும்?
இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திருத்துவ குடும்பத்தின் மைய பொருளாய் நீ மாறினாள், உனக்காய் நான் மிகப்பெரிய காரியங்களை செய்வேன். நான் சொல்றது புரியுதா? நிறைய பேர் ஆண்டவர் கிட்ட போறதுக்கே யோசிக்கிறாங்க. How Pastor Jesus is so holy God, I am unholy, I am unworthy. That is the seed of enemy. God says you are the center point of the Trinity. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் இப்படி பண்ணுவீங்க? சின்ன பிள்ளையை சுத்தி சுத்தி எத்தனை பேர் ஆடி இருக்கீங்க? ஏன் அந்த சின்ன பிள்ளைக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன் நம்மளை சில பேர் அது ரொம்ப ஜாய் ஆயிடும். அடிக்கடி செய்தி சுத்தி சுத்தி அப்படியே வருவேன். அவங்க நான் என்ன செய்யறது, ஆனால் சிரிப்பா ஓடுவா, சரி எக்ஸைட்டட், she'll be excited. Why daddy is dancing? Why other people are dancing around me? அதான் கர்த்தர் உங்களுக்கு செய்ய. நான் சொல்ற பிக்சருக்குள்ள வரீங்க. நீங்க தேவையில்லாத பிக்சர்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே. என்னென்ன பிக்சர்லாம் யோசிக்கிறோம்? நான் செத்துட்டா நல்லது. நேற்று நிறைய டெலிவரி நிறைய ரகசியத்தை சொல்லி கொடுத்தேன். How enemy influences me after I am saved, after I am anointed, after I am baptized. நான் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, அபிஷேகம் பெற்ற பிறகு, இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகு, how enemy influences me by my flesh. இந்த ஃப்ளஷ் என்ன பண்ணுதா, கான்ஷியஸ்னஸ்குள்ள போதான். நேற்று போறது கொஞ்சம் உங்களுக்கு பட்டர் ஜாம டச் பண்ணிட்டு போறேன். இந்த மாம்சம் என்ன பண்ணுதா, வளர்ந்து வளர்ந்து என்னுடைய சப்கான்ஷியஸ்க்கு போகுது. இந்த மாம்சம் கான்ஷியஸ்னஸ் தான் தமிழ்ல என்ன சொன்னாங்க, சுயநினைவு. சுயநினைவு என்றால் என்ன? எதாக்கத்தாலும் சுயநினைவோடு செஞ்சியா, யோசிச்சு தானே செய்யற, யோசிச்சு தானே சாப்பிட்ற அப்படின்னு கேட்குறாங்கல்ல. சுயநினைவோடு இருக்கிறியா? ஏன்னா கான்ஷியஸ்னஸ்ல நீங்க எதை யோசிக்கிறீங்களோ அதுதான் ரியாக்ட் பண்ணுவீங்க. இப்போ இந்த மாம்சம் கான்ஷியஸ்னஸ்குள்ள போய் அதோடைய அந்த ஃப்ளஷை பில்ட் பண்ணி இமேஜினேஷன் பவர் எடுத்துக்குது. என்னுடைய எல்லா விதமான மைண்ட் ரெலம்ஸ்ல இருக்க எல்லா தாட் ப்ராசஸையும் எடுத்து யோசிக்குதான். என்ன யோசிக்குது? நான் செத்துட்டா நல்லா இருக்கும். நான் ஒரு அம்மா போன வாரம் ஜெபம் பண்ணேன். உண்மையா நான் ஷாக் ஆயிட்டேன். நிறைய டைம் சர்ச்சில் சொல்லியிருக்கிறேன். அதான் சொன்னாங்க, பாஸ்டர் for more than 2-3 years every night when I come and sleep I feel pleasantful, a dream that will come. டெய்லி அவங்க பிளசன்ட்ஃபுல்லாக நினைக்கிறது, அவங்க செத்து போகிறத நினச்சிக்கினே தூங்குவாங்களாம் 2 வருஷமா. அது அவங்களுக்கு பிளசன்ட்ஃபுல்லாக இருக்குன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. நான் யோசிச்சுக்கணும், எப்படி மாட்டி விட்டீங்க பாருங்க ஆண்டவரே நேற்று வந்து. அவங்க இப்போ சொல்கிறாங்க, உங்களுடைய சீரீஸை கேட்டு கேட்டு இப்போ எனக்கு குத்தப்படுகிறேன், அது மிகப்பெரிய தவறு. I'm telling you, enemy can go to your subconscious and he can rob all your thoughts, your minds. அதான் சொல்றேன் பாருங்க, நம்ம பிரச்சனையை சுத்தி சுத்தி ஆடிக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்றது புரியுது? இப்போ நான் ஆண்டவர் உங்களை சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடணும்னு சொன்னேன். ஏன்னா நீங்க திருத்துவ குடும்பத்தின் மைய பொருளாக இருக்கும் பொழுது அவர் உங்களை சுத்தி சுத்தி அப்படியே உங்களை என்ஜாய் பண்றாரு. ஆனா நடந்துருந்தவன் பிசாசு என்ன பண்றான், நம்மள சென்டர்ல வச்சு அவன் சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடுறான். நான் தான் சுற்றி சுற்றி வரணும், நீ ஏன் போகிறேன்? அவன் லெஃப்ட்டுக்கா போனால் ரைட்டில் போனால் அதுக்குள்ள ரைட்டில் வந்துடுறான். How many of you can understand? இன்றைக்கு நீங்கள் எந்த மையப்பொருள் இருக்கிறீங்க என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் திருத்துவ குடும்பத்தின் மையப்பொருள் இருக்கிறேன்னா, am I in the center point of the Trinity family or am I in the center point of enemy's campus? Where my subconscious is always thinking about my death and it always says you are not worthful, உங்க ஃபேமிலி உருப்படாது, உங்க பிள்ளைங்க உருப்படாது, அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், இப்படி நடந்துடும். அப்படிதான் சப்கான்ஷியஸ்ல போய் 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 இந்த பிலீவருக்கு பெரிய அளவுக்கு விடுதலை வர்றதே கிடையாது. ஏன்னா ப்ராப்ளம் இஸ் வித் யுவர் ஃப்ளஷ். ஃப்ளஷ் கேன் ரீச் யுவர் சப்கான்ஷியஸ்னஸ். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்க? உங்க மைண்ட்ல போய் இமேஜினேஷனுக்கே போயிடுவீங்க. அவ்வளோதான், போய் செத்து போய் மாலை போய் ஃப்ரீசர் பாக்ஸ் வரைக்கும் போயிடுவீங்க. முக்கியமானவங்க அழுகுறதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்குறீங்க. எத்தனை பேர் அதை யோசிச்சிருக்கீங்க? அவ்வளோ அளவுக்கு மைண்ட் பவர்ஃபுல் பார்த்தீங்களா? இவங்களாம் அழுதா இவங்க இங்கே அழுதுன்னு இருப்பாங்க. ஏன் அழுகுறீங்க? இல்லை அவங்க அழுதாங்க கனவுல. இல்ல என்ன அளவுக்கு பவர் பாருங்க. This mind has lot of power. So now God says, I'm bringing you in the center point of the Trinity and I'm going to enjoy you. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? பக்கத்தை சொல்லுங்க கர்த்தர். என்ன சொல்லுங்க? கர்த்தர் உங்களை மைய பொருளுக்கு கொண்டு வர போகிறார். சென்டர் பாயிண்ட்டுக்கு வர போறீங்க. இங்க பிதா குமாரன் பரிசுத்த உங்களை சுத்தி சுத்தி டான்ஸ் ஆட போகிறார். ஐ எம் ஹியர், டோன்ட் வரி. சொன்ன பாருங்க, டைகர் தன் பிள்ளைய காப்பாற்றுவதுக்கு பல கிலோமீட்டர் ஓடி வந்து
அதை ஒளிச்சு வச்சுட்டு பிறகுதான் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுது. ஆமென். அது வரைக்கும் அது காட்டல, கொஞ்சம் டாட்ஜ் பண்ணி நினைச்சேன். டாட்ஜ் பண்ணதோட டாட்ஜ் பண்ணதை பார்த்தே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பா என்ன மதர்ஸ் லவ் அப்படின்னு. நான் ஒளிச்சுட்டு வந்து மறுபடியும் ஒரு முகத்தை காட்டுச்சு பாருங்க. அந்த முகத்தை பார்க்கும்போது யோசித்தேன், யூதராஜ சிங்கம் உயிர் தெழுந்தா. அப்படிதான் இருந்திருக்கும். சிலுவையில் இயேசு மரித்த பொழுது பிசாசுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பொழுது அவருடைய சிங்கத்தை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே the lion of Judah போய் கேட்டாரா, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயித்தார். அந்த லுக் எப்படி இருந்திருக்கு இமேஜின் பண்ண தேவையில்லாத இமேஜின் பண்ற பாருங்க. இதெல்லாம் இமேஜின் பண்ண எப்படி இருந்திருக்கும் அந்த சீனை, அந்த சினாரியோ. அப்படி வந்து நின்று உடனே அவருக்கு மாஸ் பேக்ரவுண்ட்லாம் போட்டிருக்கும். அப்படி வந்து நின்று ஒரு பெரிய காரியத்தை செய்யறாரு பாருங்க. அப்படிப்பட்ட தகப்பனை ஆராதிக்கிற நாம் கர்த்தர் சொல்லுகிறார், எப்பா நீ ஆரோக்கியமா இருக்குதான்ப்பா என் ஆசை. நீ ஹெல்த்தியா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், இந்த உலகத்துல அதிக ஆயுசு நாட்களோட ஜீவிக்கணும். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களா? ஆமேன். ஹல்லேலூயா. சரி, இதை மாத்திர வாசிப்போம். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8 இருந்து யாராவது எனக்காக வாசிக்க பாருங்க. The book of Job chapter 1 and from verse 8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, ஆ ஆ ஆ ஆ ஆ சிஸ்டர் இந்த வசனம் திருப்பி வாசிங்க. இந்த வசனம் திருப்பி வாசிங்க. யோபு 9 இருந்து வாசிங்க. நல்ல கவனிங்க. இதை நிறைய பேர் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பயந்து நடக்கிறான். நல்ல கவனிங்க. அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி, நல்ல கவனிங்க, என்ன கேட்கிறான்? நீங்க வேலி அடைக்கவில்லையோ? ராமன் சொல்ல மாட்டீங்களா? அடுத்தது சிஸ்டர். போதும் சார். நல்ல ஒரு ஆண்டவர் கேட்கிறாரு யோபு கிட்ட, பிசாசு கிட்ட, என்னப்பா கண்ணை வச்சியா? ஆமா கண்ணை வச்சேன். ஒண்ணு பிசாசு சொல்றான், நான் பிரதியுத்தரமாக, ஆண்டவரே அவனையும் அவன் வீட்டையும் அவன் காட்டையும் அவன் நாட்டையும் எல்லாவற்றுக்கும் நீர் வேலி அடைக்கவில்லையோ? ராமன் சொல்லுங்களேன். நிறைய டைம் பிசாசுக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியல. ராமன் சொல்ல மாட்டீங்களா? நம்மளாம் நினைக்கிறோம் நம்ம ஜெபிச்ச பிறகுதான், நான் தேவனிடத்தில் முறையிட்ட பிறகுதான் தேவன் ஒரு வேலையெல்லாம் எனக்கு அடைக்கிறாரு, இல்ல அப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய ப்ரிப்பரேஷனை உருவாக்குறாருன்னு நினைக்கிறோம். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். பிசாசு ஆண்டவரிடத்தில் போய் வழக்காடுற, ஆண்டவரே நீர் அவனை சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? ஹல்லேலூயா. That means Job was the Bible says he was a very serious man. He was very responsible to God. தேவனுக்கு முன்பதாய் உத்தமனும் பரிசுத்தமானும் அப்படி பயங்கரமான டைட்டில் கார்டெல்லாம் வச்சு வாழ்ந்த யோபுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவன் மேல கண்ணை வச்சிருக்கிறியா? ஓகே, ஆனா கண்ணை வைக்கிறதுக்கு முன்னாடி அங்க போய் நல்லா பார்த்துக்கோ, அவனை சுற்றி நான் வேலி அடைத்திருக்கிறேன். Louder amen. Then only எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, நான் என்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனோ அன்றைக்கு நான் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஆரோக்கியமா இருக்கணும்னு கர்த்தர் என்னை வேலி அடைத்து வைத்திருக்கிறார். என் குடும்பத்தை வேலி அடைத்து வைத்திருக்கிறார். என் செல்வாக்கை வேலி அடைத்து வைத்திருக்கிறார். ஆனா நான் தான் சப்கான்சியஸ்ல என்னென்னமோ யோசிச்சு, என்னென்னமோ மாம்சத்துக்குள்ள போய் மைண்ட் அளவுக்கு போய் தேவனை கைவிட்டார்ன்ற அளவுக்கு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுகிறது, தேவன் யோபுவை சுற்றி வேலி அடைத்தார்.
பிசாசு கண்ணு மட்டும்தான் வைக்க முடிஞ்சது, ஆனா வேலியெல்லாம் தொட முடியல. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இங்கிலீஷ் அழகா போட்டிருக்கு, God created the hedge. God created the hedge for Job. அந்த வேலியை தொட வேண்டும் என்றால் பிசாசு போய் மண்டியிட வேண்டும் தேவனுக்கு முன்பதாய். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அவன் கேட்கிறான், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்களேன், உங்களை அவனை தூசிக்க மட்டும் வச்சிடுறேன், ஒரே ஒரு சான்ஸ். உங்க ப்ரொடெக்ஷனை உடைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, என்னுடைய ப்ரொடெக்ஷனை உடைப்பது சாதாரண காரியம் அல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? There was a hedge for Job. அவன் ஆரோக்கியத்தையும் அவன் சௌக்கியத்தையும் உடைப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. Because Job was so responsible for God. போன வாரம் சொன்னேன், the ignorance brings a great problem to our life. This week your divine health is misplaced because sometimes the enemy makes us irresponsible to God. Louder amen. Enemy makes us to break the hedge what God created. தேவன் உருவாக்கின பாதுகாப்பை உடைக்க இங்க யாருக்கு அதிகாரம் இருக்குது சொன்னால் உங்களுக்கு மட்டும் தான் அதிகாரம் இருக்கு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? பிசாசால உங்க ப்ரொடெக்ஷன் உடைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேர் சொல்றது புரியுது? சொல்லுங்க, பிசாசால என் பாதுகாப்பு வளையத்தெல்லாம் உடைக்க முடியாது. ஆனா சின்ன வயசுல நம்ம என்ன பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறோம், பிசாசு உடைச்சிட்டான். பிசாசு உடைக்க முடியாது. இங்க ரெண்டு பேருக்கு தான் அதிகாரம் இருக்கு. ஒன்னு ஆண்டவருக்கு, இன்னொன்னு சொல்லுங்களேன் எனக்கு. ஆமென். If we break the hedges what God created, enemy can give an entry and say hi for you. Hallelujah. இங்க யோபுடைய என்ட்ரியை யோபு உடைக்காததனால பிசாசுக்கே வைத்தறிச்சல். இவன் அவன் தான் உலகிலே அதிக ஐஸ்வர்யமான நாட்களிலே. யோபு போல ஒரு ஐஸ்வர்யம் உலகத்துல யாரும் கிடையாது. எவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கும் பாருங்களேன். நீங்க ஒரு மாசம் எக்ஸ்ட்ராவா சிரிச்சிட்டீங்கனாலே இந்த உலகம் உங்களை வைத்தறிச்சலா பாக்குது. அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இல்ல அந்த வாரம் வந்து எனக்கு நன்மை செய்தார் என்ற சாட்சி நிறைய பேர் சாட்சி சொல்றதுக்கே பயமாகுது பேச. ஏன் இல்ல சொன்னா அடுத்த வாரம் ஏதாவது கண்ணு வச்சிருவாங்களோ? கண்ணு வைக்க மாட்டேன், கல்லு வைக்க மாட்டேன். நான் சொல்றது புரியுதுங்களா? தேவன் என்னை ஏற்கனவே பாதுகாத்து இருக்கிறார். ஏன் வளையத்தெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் உடைக்க முடியாது. உடைக்கணும்னு நினைச்சா நான் தான் உடைக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? யோபுடைய வாழ்க்கை தொடுவதற்கு enemy is asking God's permission. யோசிச்சு பாருங்க, சிலுவை இல்லாத ஒரு நாட்கள், குமாரன் இல்லாத ஒரு நாட்கள், அப்பயே போய் ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்தாதான் உள்ள வர முடியும்னா, இப்பொழுது சிலுவையின் ரத்தத்தை நீங்களும் நானும் சுமந்து கொண்டிருக்கிறோம். இப்போ சொல்லுங்க, அவ்வளவு சீக்கிரம் உங்க ஹெல்த்ல கையை வச்சிட முடியும்? நீங்க மாம்சத்துக்கு இடம் கொடுத்தாதான் கை வைக்க முடியும். நீங்க ஸ்பிரிட் ரெலம்ல ஸ்ட்ராங்கா இல்லைன்னா பிசாசு உள்ள வர முடியும். The key is with you. Louder amen. யோபுக்கு இருந்தது பிதாவுடைய அன்பு. உங்களுக்கு எனக்கும் எனக்கு தெரியக்கூடிய சென்டர் பாயிண்ட்ல நீங்கள் நான் நின்னுட்டு இருக்கிறோம். Louder amen. How many of you can get my point this morning? God wants to make this a job irresponsible. When you lose your responsibility what God has given you, you lose your divine health. Hallelujah. ஆண்டவர் கொடுத்திருக்க சில அரீனாஸ் என்றால் மிகப்பெரிய மைய பொருளான இடங்கள். தேவன் சில இடங்கள்லாம் உங்களை வச்சிருப்பாரு. இந்த இடத்துல இந்த இடம் இங்கெல்லாம் நீ கரெக்டா உனக்கு ரெஸ்பான்சிபிளா கையில சாவி இப்படி கொடுக்கும் பொழுது, when you lose that responsibilities, enemy comes inside to rob your divine health. Amen. Hallelujah. யோபுடைய வளையத்தை தொடுவதற்கு பிசாசு பயந்தான். இப்ப எனக்கு அதான் யோசிச்சேன், என்ன தொடத்துக்கு பிசாசு எவ்வளவு பயப்படணும் பாருங்களேன். யாருக்காவது திமிரா சொல்ல தைரியம் இருக்கு? திமிரா இருக்கணும் நீங்களா. பிசாசு வந்துட்டான்னா ஈஸியா சொல்லாதீங்க, பிசாசு உள்ள வந்துட்டான் பாச. No, don't say like that. You are not so. நீங்க பாண்டி பஜார்ல விற்கிற ப்ராடக்ட் கிடையாது. பாரிஸ்ல ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்லாம் இருக்கு, தம்புச்செட்டி ஸ்ட்ரீட், அது உள்ள போனீங்க ரொம்ப சீப்பா கிடைக்கிற ப்ராடக்ட் நீங்க கிடையாது. அவ்வளவு சீக்கிரம் உண்டியல் பாக்ஸை வச்சிட முடியாது.
எத்தனை பேர் ஆழமா நம்புறீங்க? நீங்க ஆழமா நம்புனீங்கன்னா அது உங்களுக்கு நடக்கும். அவ்வளோ சீக்கிரம் பிசாசு என் வாழ்க்கை என் குடும்பத்துக்குள்ள வந்துட முடியாது. வந்தானா you have break the hedge what God created for you. ஆமேன் வரலையே? ரொம்ப சீரியஸா என்ன பாக்குறீங்க? ஹல்லேலூயா. தூங்காதவங்க எல்லாம் ஒரு ஆமேன், தூங்குறவங்க எல்லாம் உற்சாகம் ஒரு ஆமேன். Who's writing? So being responsible with God is a very serious matter. தேவனோடு கூட ரெஸ்பான்சிபிளாய் நடப்பது என்பது it is a very big issue for God. ஆமென். ஆனா யோபுக்கு தைரியமா ஆண்டவர் சொன்னார், நீ போய் அவனை என்ன வேணா பண்ணிய. ஆண்டவரே பர்மிஷன் கொடுத்தார். ஆனா ஒண்ணு சொன்னார், லைஃப் மேல மட்டும் கையை வச்சிடாத, உன்னை போட்டு தள்ளுவேன். You have no rights to keep your hands on his life. So now he goes to the extent. எல்லாம் பார்த்தோம்னா யோபுடைய அந்த சீன் மட்டும் யோசிப்பேன். ஓட வச்சு சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாராம், ராஜா மாதிரி இருப்பார். லெஃப்ட்ல ப்ராப்ளம், ரைட்ல ப்ராப்ளம், சென்டர்லயும் ப்ராப்ளம். மனுஷன் எல்லாத்துலயும் ஜெயிச்சுக்கிட்டே வராரு. ஒரு வார்த்தையை சொல்றாரு யோபு, இன்னைக்கு வரைக்கும் அதை எனக்கு இம்பாக்ட் பண்ணும். என்னை கொன்று போட்டாலும் உம்மை நம்பி இருப்பேன். Even if you kill me, I will just believe you. Can the modern believers say this word? God will not kill you. Okay, obviously he won't kill you. But the love towards God, Job says, என்னை கொன்று போட்டாலும் உங்க மேல நம்பிக்கையா இருப்பேன். அவ்வளவு ரெஸ்பான்சிபிளான ஆள் நம்மளுடைய ஆள். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டு கீழே இறங்கும் பொழுதுதான் பிசாசு உங்க வளையத்தை உடைக்கிறான். ஆமென். நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? சில பேர் வாழ்க்கையில வளையம் மாதிரியே இருக்கும், பாட்டினா குவைங்குன்னு வளைஞ்சிடும் கையை வச்சாலே. இப்போ நம்மளுடைய கேம்ப் சைட் ஒன்று இருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல ஃபென்ஸ் தான் வச்சிருப்போம். ஒரு 4-5 மாதம் போனால் ஒரு ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா அமுங்கி கிடக்கும். ஏன்னா அதில் ஏறி ஒருத்தவங்கள வந்து எல்லா இளநீயும் குடிச்சிட்டு போயிடுவோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த இளநீ அவனுக்காகவே வளரதான்னு தெரில. நான் போகும்போது இளநியே இருக்க மாட்டேன். ஏன்னா அது அவனுக்கு வந்து வளைய மாதிரி தான் இருக்கு, ஆனால் ஈஸியாக ஜம்ப் பண்ண முடியுது. இன்னைக்கு நம்ம நிறைய ஸ்பிரிச்சுவலுடைய லைஃப்லுடைய காரியம் வளையெல்லாம் இருக்கு பாஸ்டர், ஆனால் ஈஸியாக வளையுது. அதான் பிரச்சனை. இப்போ இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னி இந்த சத்தியத்தை கேட்டப்போ நான் ராத்திரி சொன்னேன், ஆண்டவரே இனிமே பிசாசு வந்துட்டான்ற வார்த்தை என் வாயில வராது ஆண்டவரே. அவ்வளோ சீப்பான ப்ராடக்ட் நான் கிடையாது ஆண்டவரே. ஆமென். எத்தனை பேர் என்னோட ஒரு ஆமேன்னு சொல்றீங்க? சொல்லுங்க. பிசாசு உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லை. ஏன்னா we are in a divine health. ஆரோக்கியத்தை திருடுவதற்கு அவனுக்கு அவ்வளவு ஆசை பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்களேன். ஆதியாகமம் 2:15. ஏன்னா யாரெல்லாம் இங்க ரெஸ்பான்சிபிளா ஜாப் இருக்கிறாரு, இவர் ரெஸ்பான்சிபிளா தவறாரு. இதை மட்டும் வாசிங்க. வந்து போதும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். And God took the man and put him in the garden of Eden to dress it and to keep it. To dress it and to keep it. ஏதேன் தோட்டத்தில் அவனை அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் ஆதாமை வைத்தார். நம்ம நினைக்கிற ஆதாம் பழம் சாப்பிட்ட பிறகுதான் தோற்று போனார். இல்லை, முதல்ல ரெஸ்பான்சிபிலிட்டிலே தோத்து போயிட்டார். ஏன் தெரியுமா? நான் முதல்ல சொன்ன பாருங்க, வேலையை 2 பேர் தான் உடைக்க முடியும். ஒன்னு ஆண்டவர், இன்னொன்னு நம்மால் பழத்தை பாருங்க. பிசாசு உள்ள வரதுக்கு பாருங்க, கார்டன் ஆஃப் ஈடனுக்குள்ள இட் வாஸ் a futuristic garden. ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கான. நீங்க இந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூச்சர் கொடுத்த மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக இருக்கும். அது ரொம்ப புரியாது, ஆனால் பயங்கரமாக இருக்கும். அப்படியே வானத்துக்கு மேலே ஒரு உலகம் இருக்க மாதிரி இருக்கும், பூமி கீழே அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர். இந்த டைம் டிராவலுடைய சீக்வன்ஸ் அப்படியே பயங்கரமாக இருக்கும். அதோடைய அது மாதிரி ஏதேனை கர்த்தர் படைத்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்க இருக்கிற மரங்கள்லாம் சாதாரண மரங்கள் கிடையாது. அங்க இருக்கிற எல்லா கிராப்ஸ், எல்லா விதமான மிருகங்கள் சாதா மிருகங்கள் கிடையாது. God created that in a very futuristic way. Garden of Eden carried the glory of God. Hallelujah. It has the realms of God. அந்த கார்டன்ல வீசப்படுகிற காற்று வித்தியாசமாய் இருக்கும்.
அந்த கார்டனுக்குள்ள வருகிற வெளிச்சம் அது வித்தியாசம், அது வெளிச்சம் அல்ல, தேவ மகிமை. It was something futuristic. It was something very powerful. And God gave the authority to the only one person, and that was Adam.